வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் இன் அவர் டே டு டே ரொட்டீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பாசிட்டிவ் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் அவர் என்விரான்மெண்டல் கிளீன்லினஸ், டு அவாய்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அப்புறம் நிலம், நம்மளோட இருக்கிற பூமி தாயில் நம்ம என்ன பண்ணுறோம், பூமி தாய்கிட்ட ரொம்பவும் பொல்யூட் பண்ணுறோம். கண்டத்தையும் போட்டு அவளோட மூடி வச்சுடுறோம், குப்பையெல்லாம் மக்கு போட்டு அதிலே மூடுறோம். அதனால் பயிர் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பானதாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போகிறது. மண் இட் ஹஸ் பிகம் அவள் ரொம்ப ட்ரையாக போய்ட்றா. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு பயிர் பண்ணும்போது அந்த மண் என்ன பண்ணுறது, தன்னை அப்படியே ட்ரை ஆக்கினுடுறது. புதுசாக ஒரு பயிர் பண்ணும்பொழுது அதனோட ஈல்டு போதுமான அளவுக்கு இல்லை. அந்த ஈல்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் அவள் என்ன பண்ணிவிட்றா, நம்மளால் பயிர் பண்ண முடியாது அப்படின்னு விவசாயிகளுக்கெல்லாம் மனம் அப்படியே ரொம்ப வருத்தப்படுறது. அதுக்கு என்ன காரணம், நம்ம தான் ரொம்ப கெமிக்கல்ஸ் சேர்த்துக்கூடிய உரங்களை பயிர் போட்டு பயிர் செய்யறதுனால அந்த உரமெல்லாம் என்ன பண்ணுறது, நிலத்தில் இருக்கிற இயற்கையான சத்துக்களை அது உறிஞ்சிடுது. அப்போ என்ன செய்யுது, போதுமான அளவுக்கு பயிர் வளர்ச்சிக்கு போதுமானதாக இல்லை. அதனால் என்ன பண்ணோம், தழை சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உரங்களை, தொழு உரங்களை அதிகமாக போட்டு பயிர் செய்தோம்னா அந்த நிலம் என்ன பண்ணோம், எப்போவுமே அது ஃபெர்டைல் கிரவுண்டாகவே இருக்கும். அது பேரன் கிரவுண்டாக மாறாது. ஃபெர்டைல் கிரவுண்டாக இருந்தால் தான் போதுமான அளவுக்கு என்ன பண்ணோம், நம்ம எந்த பயிர் செய்கிறோமோ, நன்செய் பயிர் செய்தாலும் புன்சை பயிர் செய்தாலும். நன்சை பயிர் சொன்னால் நிறைய நாளைக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு போல் 120 நாளைக்கு கிடைக்கக்கூடிய கிராப்பு. அதுக்கு நிறைய அளவுக்கு நீர் வளம் வேண்டும். புன்சை பயிர் என்ன சொன்னால் இது போல் லைட்டராக இருக்கிற மழை காலத்தில் உபாயமாக தூறல் போட்டாலே அதுக்கு போகிறோம். நம்ம அப்புறம் தண்ணியை 2 நாளைக்கு ஒரு தடவை நீரை அதுக்கு என்ன தெரியுமா, ஆல்டர்னேட்டிவ் டைம் ஒரு முறைப்படுத்தி 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினாலே அந்த பயிரெல்லாம் வளையும். அதுக்கு போதுமான அளவுக்கு என்ன பண்ணும், நல்ல காற்று, வெயில், அளவான நீர் இருந்தாலே போகிறோம்னா அதுபோல் பயிர்களை செய்வதாக இருந்தாலும், அதாவது இது குறைவான நீர் வளம் கேட்கறதுன்னு சொன்னால் அது புன்சை பயிர். நிறைய நாளைக்கு 120 நாளைக்கு மேலே ஒரு பயிர் செய்யணும், அதுக்கு நிறைய நீர் வளம் வேண்டும்னு சொன்னால் அதெல்லாம் நன்சை பயிர் அப்படின்னு சொன்னால். இந்த 2 விதமான பயிர்களை வளர்க்கறதுக்கு என் நிலம் எப்படி இருக்கணும், நல்ல பேரன் லேண்டாக இருக்கக்கூடாது. அது நல்ல ஃபெர்டைல் கிரவுண்டாக இருக்கணும். ஃபெர்டைல் கிரவுண்டுனா வளப்பமானது, எதை பயிர் செய்தாலும் அதில் சிறப்பாக வளர்ச்சியை காட்டும். ஆனால் நம்ம இயற்கை உரத்தை போட்டால் தான் அப்படி ஃபெர்டைல் கிரவுண்டாக இருக்கும். இயற்கை உரம் பயன்படுத்தலைன்னு சொன்னால் அது என்ன இருக்கும், ரொம்ப நாளடைவில் இட் வில் பிகம் பேரன் கிரவுண்ட். அந்த பேரன் லேண்டுனா மாறிடும். அந்த லேண்ட் நிறைய அளவுக்கு வளர்ச்சியை தராது. அதுலேருந்து கிடைக்கிற ஈல்டு இருக்கே, நம்ம நல்ல உழைச்சா கூட கிடைக்கிற ஈல்டு கொஞ்சம் குறைபாடு தான் இருக்கும். ஒரு இத்தனை பேக்ஸ் ஆஃப் பேடி வரணும்னு சொன்னால் அத்தனை பேக் வராமல் ஒரு 7-8 பேக் 10 பேக் அளவுக்கு குறைஞ்சிருமா இருக்கும். நம்ம நல்லா தான் பயிர் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா தான் களை கட்டியிருக்கேன். ஆனால் அது என்ன பண்ணல, கடைசியாக எடுத்து அதை மெஷர் பண்ணி அளந்து கட்டி வைக்கும்போது வருஷம் 4 மூட்டை 5 மூட்டை நெல் குறைஞ்சிட்டு தான் வரும். ஸோ அதனால் நிலத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொல்யூட் பண்ணக்கூடாது எந்த கெமிக்கல்ஸும் போட்டு. அது இயற்கை உரத்தினாலேயும் இயற்கையாக கிடக்கக்கூடிய தழை சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து அதுபோல் அதை போட்டு அதை என்ன தெரியுமா, நிலத்தை மேலும் வளப்படுத்த வேண்டும் அப்படின்னு. இது ஒன்று, பூமியை பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும்னு. அப்போது சென்ற பதிவில் பார்த்தோம், காற்று பொல்யூட் பண்ணக்கூடாது, அப்புறம் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் தவிர்க்கணும்னு பார்த்தோம். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு அவுட்டர் லைன் இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து இதனோட இன் டீட்டெயில் எதெல்லாம் ஏர் பொல்யூஷன் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் சில நேரத்தில் வாண்டாத கெமிக்கல்ஸ், பட்டாசெல்லாம் வெடிக்கிறோம் இல்லையா, அதனால் கூட ஏர் ரொம்ப பொல்யூட் ஆகிடும். ஏன்னா அந்த பட்டாசுல வைக்கக்கூடிய அந்த கந்தகம், வெடியோட சத்தம் கேட்கணும் இல்லையா, அதுக்கு கந்தகமோ அந்த மாதிரி பட்டாசு தொழிலில் கிடைக்கக்கூடிய அந்த மருந்து வகைகள்லாம் காற்றுக்கு அதிக அளவில் மாசுபடுத்திடும். அதனால் இத்தனை பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாக்க அந்த காற்று சுவாசிக்கிறதுக்கு ஏற்புடையது அன்று அப்படின்னு நம்ம என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அதுபோல் அங்கே ஏன் அப்படி பொல்யூட் ஆகுது, இந்த சீசனில் ரொம்ப பட்டாசு வெடிக்கிறோம், அதனால பட்டாசே வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. உடனே என்ன டாக்டர் திடீர்னு எப்படி சொல்கிற, செலிப்ரேஷன் இஸ் மீன்ட் ஃபார் கிராக்கர்ஸ் தானே அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க தான். நமக்கு கூட தெரியும் தான், we can also enjoy the colorful crackers பார்க்கலாம் தான்.
ஆனால் அது நம்மளோட அத்தனை பேருக்கும் இடையூறு விளைவிக்கிறதாகவும் ஊறு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை நம்ம குறைச்சிக்கலாம். அந்த பட்டாசு தொழிற்சாலையில் இத்தனை விதமான பட்டாசு தயார் பண்ணுறாங்க. அது எல்லாமே என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு வழிவகுக்கும்னு சொன்னால் தட் கேன் பி ரெடியூஸ்டு டு எ சர்டன் எக்ஸ்டென்ட். ஒரு லெவலுக்கு அதை குறைச்சிக்கலாம். ஓவர் த பீரியட் இந்த 10% குறைச்சிட்டே வந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு என்விரான்மெண்ட்டை நல்ல ஹெல்த்தியாக எடுத்துன்னு வைங்க. Then we will think about it. We'll give a second thought to it whether we can continue to have crackers or not அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மாசுபடுதல் அப்படின்னு வரும்போது அது காற்று, நீர், நிலம், என்விரான்மெண்ட், ஆகாயம் எல்லாத்தையும் மாசுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும். மாசுபடுத்துவதை முதல்ல எடுத்தோடனே தவிர்க்க வேண்டும்னு சொன்னால் அது நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால் முதல்ல குறைத்து கொள்ள வேண்டும். ஓவர் த பீரியட் அந்த குறைச்சி கொண்டுக்கிற 2% தட் கேன் பி என்ஹான்ஸ்ட். ஒரு வருஷத்துக்கு முன்னே இவ்வளோ பொல்யூஷன் இருந்தது இந்த மாதத்தில், இதே மாதிரி வரப்போகிற மாதத்தில் இன்னும் இந்த வாட்டி எவ்வளோ குறையவாக இருக்கிறது. ஹவு வி கேன் ஏபிள் டு ரெடியூஸ் தி பொல்யூட்டன்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதனால் மாசுபடுத்துவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நல்ல மனம், என்ன மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? என்விரான்மெண்ட்டை எப்போவுமே சுற்றுச்சூழல் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும். ஏன்னா வயதானவங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க பால்கலையில் நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்கன்னு வைங்க. அப்போது அபரிமிதமாக வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசில் வரக்கூடிய அந்த புகை இருக்கே, அது அவங்களோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த புகை அப்படியே மூக்கு அடைச்சிடும், செளி வந்துடும், லங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும், ஷாலோ ப்ரீத்திங்க்கு போயிடுவாங்க. ஷாலோ ப்ரீத்திங் போயிடுத்துன்னா அப்படியே என்ன பண்ணிடும், அவங்களோட ஆக்சிஜன் இன்டேக் இருக்கே அது குறைவாடு. ஏன்னா என்விரான்மெண்ட்லேயே ஆக்சிஜன் இல்லை, எல்லாமே மோனாக்சைடு தான் இருக்குது. கார்பன் மோனாக்சைடு வில் நாட் கிவ் யூ ப்ராப்பர் ஸ்ட்ரெங்க் டு த லங்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, தே வில் சூன் மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. நம்ம எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவங்கள சுத்தமான ஆக்கினா தே வில் பி ஃபீலிங் பெட்டர். பட் இட் கேனாட் ஹேப்பன் அட் எ ஹோம். அந்த பட்டாசுக்கு நடுவில் அவங்களுக்கு எப்படி ஆக்சிஜன் கொடுக்குறது? ஸோ தே ஹேவ் டு கிவ் தி இமீடியட் மெடிக்கல் கேர் கொடுக்கணும்னு ஆகிடும். அதனால் வயதானவங்களை மனதில் நிறுத்தியும் நம்ம என்ன பண்ணோம், பட்டாசு வெடிக்கிறத ஓரளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.